சிதம்பரம் கோவிலோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்குமோ, ஈவினிங் வந்து 5 மணில இருந்து 10 மணி வரைக்குமோ. நம்ம வந்து மத்தியானம் தான் ரீச் ஆனோம் அப்படின்றதுனால லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு 5:30 போல வந்து குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு கிழக்கு வாசல் ராஜகோபுரம் வழியா வந்து நம்ம வந்தாச்சு. சோ அங்க வந்தோடனே பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. சோ சாமி கும்பிட்டுட்டு கோபுரத்துக்கு உள்ள வந்து என்ட்ரி ஆயாச்சு. சோ நம்ம வந்து வருஷ பிறப்புக்கு முதல் நாள் சண்டே தான் வந்தோம் அப்படின்றதுனால நல்ல க்ரௌட் இருந்துச்சு அங்க. மோஸ்ட்லி மார்னிங்கை விட ஈவினிங் தான் வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும் போல. இங்க வந்து நம்ம லைன்ல நின்று சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு இல்லாம அப்படியே மூவ் ஆயிட்டே தான் வந்து இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்கள்ல கூட வந்து நம்ம தமிழகத்தோட பாரம்பரிய பண்பாடு வந்து அவ்வளவு அழகா தெரியுற அளவுக்கு நுணுக்கமான வேலைப்பாடுகள் வந்து செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு தெய்வங்களும் வந்து அவ்வளவு அழகா வந்து செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். சாமி தரிசனம் பார்க்க கோவிலுக்குள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா தூண்கள்ல இருந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும். நான் எப்ப போகும்போதும் ஒவ்வொரு தூணையும் வந்து தொட்டு பார்த்துக்கிட்டே வந்து நான் வந்து போவேன். அந்த தூண்கள்லயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா வந்து காமதேனு வந்து இருந்தாங்க ஒரு தூண்ல பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் வந்து தள்ளி போகும்போது சங்கு பிள்ளையார் இருந்தாரு. பிள்ளையார்னாலே வந்து தும்பிக்கையோட இருப்பார்ல. இங்க வந்து ஒரு குட்டி குழந்தை வந்து சங்கு வச்சிட்டு இருக்கிற மாதிரி அதுவுமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பெரிய கோவில்ன்றதுனால நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஒவ்வொரு சாமி தரிசனமா பொறுமையா வந்து பாக்குற மாதிரி வந்து நமக்கு இருக்கும். உள்ள வந்து இப்போ அப்படி இந்த தூண்களை தாண்டி கடந்து போன உடனே பாத்தீங்கன்னா திலை ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் வந்து பள்ளிக்கொண்ட நிலையில வந்து இருக்காரு. அப்படியே அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா திலை நடராஜர். ரெண்டு பேரையும் வந்து ஒரே இடத்துல பார்க்கும்போது வந்து கண்ணுக்கு நிறைவான வந்து ஒரு காட்சி மாதிரி அது இருந்துச்சு. தில்லை நடராஜர் தரிசனம் வந்து பார்த்தாச்சு. இப்ப வந்து தில்லைக்காளியம்மன் கோவிலுக்கு நம்ம கிளம்பிட்டோம். இந்த கோவிலுக்கு ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து ரீச் ஆயிடலாம். இந்த அம்மனும் வந்து ரொம்ப பவர்ஃபுல். நம்ம எப்ப இங்க வந்தாலும் தில்லை நடராஜரை பார்த்ததுக்கு அப்புறம் தில்லைக்காளியம்மனை பார்த்துட்டு தான் நம்ம வந்து கிளம்புவோம். இங்க வந்து அம்மனுக்கு வந்து குங்குமத்துலதான் வந்து அபிஷேகம் நடக்குதுன்றதுனால தலையிலயும் வந்து நிறைய குங்குமம் வந்து நம்ம பார்க்கலாம். தில்லைக்காளியம்மனை பார்த்த உடனே பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணுக்குள்ளேயே வந்து நிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு நல்ல வைப்ரேஷனா இருக்கும்.